வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 12th ஃபிசிக்ஸ்க்கான குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ தான் இருக்கும் நம்ம. ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போது அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ், ஓகேங்களா, லேர்னிங் வீடியோஸ் இருக்க போது, சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸ் இருக்க போது, நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் கிளாஸ் நோட்ஸ் இருக்க போது, மாடல் எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் இருக்க போது, பிவைக்யூ சொல்யூஷன்ஸ் இருக்க போது, சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ் இருக்க போது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நம்ம ரெக்கார்டிங் கிளாஸஸில் வந்து பார்த்துக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டடி பிளான், எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸு என்னென்னலாம் வேணுமோ என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது. நம்மளோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வி லேர்ன் தமிழ் ஓகேங்களா போட்டிங்கன்னா நம்மளோட ஆப் வரப்போகுது. ஸோ டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னது ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போதில்லை. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 சாப்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்ற நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், 5th சாப்டர் அண்ட் 1 மார்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் 5th சாப்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இந்த பேசிஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. முக்கியமாக அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் லெசன் எந்த லெசன்ஸ் இருக்கோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ தேடி பிடிச்சி படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி புக் பேக்ஸ் தான். ஓகேங்களா, புக்கிங் நம்ம அவ்வளோ கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்லி புக் பேக்ஸில் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடி இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிக்கலாம், நம்பி படிக்கலாம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸில் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்து டைபோல்னா என்ன, அதோட மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அதோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அங்கே டைபோல் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக படிச்சிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்ன, ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நம்ம ஒரு சர்க்கிள் இது பண்ணினா அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எல்லாமே என்ன பண்ண போது அவுட்வர்ட்ஸ் தான், அதோட ஃபில் லைன்ஸ் என்ன பண்ண போது அவுட்வர்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் வரையணும். பார்த்தீங்கன்னா அதில் எந்த சர்க்கிள்லாம் எனக்கு மீட் ஆகுதோ அது எல்லாமே இருக்க போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ இது ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதிலே இது கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்லாம் நான் சொன்னோமா. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, ஓகேங்க, ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் தான் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. V/Q, Q/V இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா டிஸ்சார்ஜ் உங்களுக்கு தெரியும், ஒரு ஷார்ப் பேஜ்லேருந்து கரண்ட் வந்து லீக் ஆக போகுது. ஸோ இதான் வந்து ஆன்சர். நீங்கள் அது வந்து உங்கள் டேர்ம்ஸில் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை டிஃபைன் பண்ணணும். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கூலும்ஸில் அதோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே எல்லாமே இருக்குது. சரி சார், நம்ம சேனல்லையும் சரி நம்மளோட ஆப்பில் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருக்கோம், போயிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுவும் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் உட்காந்து பாருங்கள். நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஆப்லேயே இருக்குது. நம்ம கொஸ்டின்ஸ் இதை பார்க்க போகிறோம், அதோடய நம்ம கிளான்ஸ் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம், எக்ஸாம் போக போகிறோம். ஸோ சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் சார்ஜுக்கான எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா derive an expression for electrostatic potential energy of dipole in the uniform electric field. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and parallel. இதை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் தனியாக, பேரலல் தனியாக கேட்டாங்கன்னா அது 3 மார்க்ஸ். அதுவே ரெண்டு சேர்த்து ஒன்றா கேட்டாங்க அப்படின்னா அது 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் உட்காந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஹவு சார்ஜ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டக்டர் அண்ட் பிரின்சிபல் பிஹைண்ட் த லைட்னிங் கண்டக்டர். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எப்படின்றது. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் உட்காந்து படிங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a dipole on its axial line. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஈக்குவல் லைன். இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே நம்மளுக்கு ஃபிசிக்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக இது வந்து எதனா ஒன்று கேட்பாங்க, அதுலேயும் ஆக்சியல் லைன் கன்ஃபார்ம் வந்துட போது. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த கொஸ்டினை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். அதே தான் அடுத்த கட்டத்தில் வர டாபிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி லைனாக வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து
நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்னும் இதை தாண்டி இந்த நான் சொன்ன மாதிரி அடுத்த டாபிக்ஸில் வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் இதில் இருக்க முன்னாடி இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின். 3 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக கேட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், அதையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே நம்மளுக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட ஆப்பில் ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப ரொம்ப புரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஸோ என்ன பண்ணுங்கள், அது போய் உட்காந்து ஒரு அடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் லெசனுக்கான கொஸ்டின்ஸ் இது தான். நம்ம இதோட செகண்ட் லெசன் போகிறோம். ஓகேவா? செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை 2 மார்க்ஸ் இருக்குது பாருங்கள். 2 மார்க்ஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான 2 மார்க்ஸ் தான். கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் கரண்ட்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க. அந்த சம்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ஸு அப்புறம் அந்த 10⁻⁻12 10 அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுங்க. சிம்பிள்ஸ் யூனிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, சிம்பிள்ஸ் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், கேப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட், அது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட் வந்து ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்குது, அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபோம்ஸ்லாம், அந்த மேக்ரோ ஓகே, ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, வேறு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி. இன்னும் சொல்ல போனால் இந்த மைக்ரோஸ்கோபிக் அந்த மேக்ரோஸ்கோபிக் ஹோம்ஸில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ஹோம்ஸில் எப்படின்றத வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு V = IR இருந்தது, அதுலேருந்து ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சாங்க, ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வரப்போகிறது எல்லாமே தெர்மோ எலக்ட்ரிக் தான். ஓகேங்களா? தெர்மோ எலக்ட்ரிக்கானது ஒன்று நம்ம ஹீட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது, எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஹீட் உருவாக்குறது, ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஜோல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காயில் ஹீட் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு அது ஹீட் எனர்ஜி கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி கொடுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது அயன் பாக்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணுறோம், அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீபேக் எஃபெக்ட். இது எல்லாமே தெர்மோ எலக்ட்ரிக் தான். இந்த 3 கொஸ்டின் அடுத்து வரப்போகிற 3 கொஸ்டின் என்னது, தெர்மோ எலக்ட்ரிக் தான். பெல்டியர் அண்ட் தாம்சன். ஓகேவா? ஒரு ஜங்ஷன் ஹாட் ஜங்ஷன், ஒரு ஜங்ஷன் கோல்ட் ஜங்ஷன். இது வந்து ஒரு டிசிமிலர் மெட்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து ஒரு ஜங்ஷனில் ஹாட் இது வச்சா ஒரு ஜங்ஷனில் கோல்டு இதுவாகும், அப்சர்வ் ஆகும், ஹீட் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது வீடியோஸ் எல்லாமே. ஸோ உட்காந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அதை ரிவைஸ் பண்ணும்போது பார்த்தா மட்டும் போதும், திருப்பி நீங்கள் அதை படிக்கணும் அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் தான் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபோம்ஸ்லாம் எப்படின்னா என்ன. நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரல். இந்த சீரிஸ் பேரல் நிறைய லெசன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் வந்துட்டே இருக்க போது உட்காந்து பார்த்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ வந்து ரெண்டுமே சேர்த்து ஒன்றா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் தான் இருக்க போல. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடுவோம். தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரல். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் பார்த்தோம், இங்கே செல்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த லெசனோட முக்கியமான 3 மார்க்ஸ் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரூல். ஓகேங்களா? கரண்ட் ரூல் அண்ட் வோல்டேஜ் ரூல், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம இது வீட்ஸ்டோன்ற ஒரு 5 மார்க்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் படிச்சிங்க அப்படின்னா அந்த 5 மார்க்ஸில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா obtain the condition for balance between Wheatstone bridge. நான் சொன்னது தான். அது 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து determination of unknown resistance in meter bridge. யூசிங் மீட்டர் பிரிட்ஜில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே சொல்லிருக்காங்க. ஜாக்கி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எங்கே டிஃப்ளெக்ஷன் காமிக்குது, 2 பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம ஆகுது 0 காமிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்போம். நம்மளுக்கு தெரியும், நான் நிறைய சொல்லியிருப்பேன், ஹையர் பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியலுக்கு வந்து கரண்ட் வரப்போகுது, அப்போ 2 பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருந்தால் அங்கே கரண்ட் ட்ராவல் ஆகாது அப்படின்ற 2 விஷயம் சொல்லியிருப்போம். ஸோ அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா explain the determination of internal resistance of cell using potentiometer. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொன்று இருக்குது, 2 EMF கம்பேரிசன் ஆஃப் 2 EMF செல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன. நீங்கள் ஃபஸ்ட் சாப்டருக்கு இந்த சாப்டருக்கு 2 வித்தியாசம் தான். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இல்லை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இவ்வளோ தான் வித்தியாசமே. மற்ற எல்லாமே கான்செப்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோ அதுவும் அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தெரியும் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் கெப்டே நார்மல் டு த பிளேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதே தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும். ஓகே, ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லா ஃபார் மேக்னடிசம்ல என்ன கூலும்ஸ் லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் நம்ம ஆப்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஆப்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு எல்லாமே அதிலே கிடச்சிரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி பிளான், ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, எல்லாமே என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாமே ஆஃப்லைன்லேயே கூட வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ஆஃப்லைன்லேயே கூட வச்சுக்கலாம். ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, அடுத்தது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது எது கண்டுபிடின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், நம்மளோட ஆப்பில் எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அடுத்து வந்து ஆம்பேர் சர்க்யூட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல காஸ்லா மாதிரி இந்த ஆம்பேர் சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய 5 மார்க்ஸ் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்க, படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆக போகுது. ஸோ மறக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லாரன்ஸ் ஃபோர்ஸ். லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஆன் த ஆக்சில் ஆஃப் பார் மேக்னெட். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசன் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படியே ட்விஸ்ட்டாக மாற்றி கேட்கணும்னா ஆக்சுவலி ஆஃப் பார் மேக்னெட் லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட் வச்சுருவாங்க, பார் மேக்னெட் அப்படின்றத. ஸோ ஒன்றுமே கிடையாது. அங்கே என்ன பண்ண போகிறீங்க, அங்கே இ யூஸ் பண்ணீங்க, இங்கே பி யூஸ் பண்ண போகிறீங்க, அங்கே எம், அங்கே வந்து கியூ யூஸ் பண்ணீங்க, Q1 Q2, இங்கே QMA அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணீங்க. ஸோ பெருசாக வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவல் லைன். மூணாவது பயோசாவர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். மியூ நாட் ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ன்றது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆப்லேயே இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், அதை போய் உட்காந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் லாங் இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதுவும் யூசிங் பயோசாவர்ட்ஸ்லாம். இந்த பயோசாவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 5 மார்க் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயோசாவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதே சர்க்குலர் காயில். ஒன்றுமே கிடையாதுப்பா, ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக போகுது. அதோட ஸ்ட்ரென்த் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஷின். ஓகேவா, ஸோ சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் சர்க்கிள் யூஸ் பண்ணி, நான் இப்போ சொன்னது தான் ஆம்பர் சர்க்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு கொஷின். கரண்ட் கேரிங் இன்ஃபைனைட் லென்த் யூசிங் ஆம்பர் சர்க்கியூட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் சொலினாய்டு. இந்த சொலினாய்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மூவிங் சார்ஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன அது ஆகுதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு சார்ஜை வந்து நான் வெர்டிகலாக மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். எப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, ரொட்டேட் ஆகிறது மூலியமாக அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து நான் வரப்போது 4th லெசன். ரொம்ப கொஞ்சம் பெரிய லெசன்ஸ், இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ என்ன பண்ணுங்கள், உட்காந்து பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா, இந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் யாருமே 3 மார்க்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. யாருமே இல்லை, நான் உட்பட நான் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுங்கள், 3 மார்க்ஸ்க்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுங்க. நீங்கள் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அது கண்ணுக்கு அதான் தெரியும். ஆனால் 3 மார்க்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அது வந்து 3 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து போயிடலாம். ஓகே, ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 4th லெசனில் வந்து ஃப்ளக்ஸ்னா என்ன, அதே தான்ப்பா ஃப்ளக்ஸு, ரைட் ஹேண்ட் ரூலு, அப்புறம் எப்படிலாம் நம்ம வந்து EMF வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறது மூலியமா, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறது மூலியமா, ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலியமா, இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு டைப்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதாவது ஒரு வோல்டேஜை கம்மியாக, ஒரு வோல்டேஜ் அதிகப்படுத்தி கொடுக்குறது ஸ்டெப் அப்போட வேலை, கம்மிப்படுத்தி கொடுக்குறது ஸ்டெப் டவுனோட வேலை. இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னா, அதாவது ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணும்போது ஆகும், ரெண்டுமே 0வாக தான் ஆகும். ஓகேங்களா, இப்போது இது வந்து மேலே +5 கீழே -5 ஆனது 0. ஸோ இதை நம்ம எப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது RMS வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம வச்சு நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, கான்செப்ட் வைஸாக எல்லாமே நமக்கு ஆப்லேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அடுத்து வந்து RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட் கரண்ட். நான் இப்போ சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஃபேஸார் டயக்ராம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு RLC கொஸ்டின் ஒரு 5 மார்க் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஃபேஸார்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபேஸார் டயக்ராமும் ரொம்ப முக்கியம். how will you define Q factor எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் டிஃபைன் பவர் ஃபேக்டர். Q ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த லெசன் ரொம்ப பெரிய லெசனு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 10 3 மார்க் இருக்குது, 5 மார்க்லேயே 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த லெசனுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுங்க. இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் இதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஸோ மீட் பண்ணுறாதீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் இங்கெல்லாம் பார்க்குறீங்களா படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் இண்டக்டரு. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் EMF பை சேஞ்சிங் ஏரியா ஆஃப் த காயில். மேலே 2 மார்க்கு, அதில் அந்த டைப்ஸ் 3 எழுதுவீங்க. அந்த டைப்ஸை விளக்க சொல்லி கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ஏரியா சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபீல்டு வந்து உருவாகுது, அதாவது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜ் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். ஏசியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் லாங் டிரான்ஸ்மிஷனில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கேருந்து லாங் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு பவர் லாஸ் வந்து அதிகமாக நடக்காது அப்படின்ற விஷயம் ஒரு மெயினான விஷயம் இருக்குது. அதில் நம்ம நிறைய விஷயத்தில் சண்டை போட்டு நம்ம டெஸ்லாவும் சரி,
நம்ம எடிசனும் சரி நம்ம என்ன பண்ணாங்க நிறைய இப்போ கண்டுபிடிச்சாங்க. ஓகே, டிசி கண்டுபிடிச்சாரு, ஏசி கண்டுபிடிச்சாரு, கடைசியில் டெஸ்லா கண்டுபிடிச்சா ஏசி தான் அது நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா briefly about AC circuit containing few resistor. ஓகேங்களா, ஏசி சர்க்யூட் வந்து பியூர் ரெசிஸ்டர் கண்டெயின் பண்ணுறது. இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபேஸர் டயக்ராம்ன்றதை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படின்றது. வோல்டேஜ் லீடு, வோல்டேஜ் லேக் அப்படின்றது நிறைய விஷயங்கள், கரண்ட் லீடு, கரண்ட் லேக்ன்றது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது அப்படியே கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே லைன் பை லைனாக வரும் அடுத்த டாபிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அண்ட் ரெசனன்ஸ். ஓகேங்களா, ரெசனன்ஸ்ன்னு அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் அண்ட் briefly about power in AC circuits. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஏசி ஓவர் டிசி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5 மார்க் பாருங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் briefly about most EMF from Lorentz force. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ ஃபுல்லாக பார்த்துடணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் briefly about செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சொலினாய்டு. ஒரு சொலினாய்டோட செல்ஃப் இண்டக்டன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா M1 and M2 = M21. இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் காயிலில் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுவோம், செகண்ட் காயில் எப்படி இன்டியூஸ் ஆகுது, அப்போ செகண்ட் காயில் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் காயில் எப்படி இது ஆகுது, அப்போ இது பண்ணும்போது அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது அப்படின்றது கொஸ்டின். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஏரியா, இப்போ ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். நம்ம ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால ஆகுது அங்கே வந்து EMF வந்து இன்டியூஸ்ட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் வந்து ஏசி சர்க்யூட் கண்டிப்பாக இண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, இண்டக்டர். உங்களுக்கு மோஸ்ட்லி இதுதான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரு. நெக்ஸ்ட் வந்து RLC சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் சொன்னேன் இப்போ தான். ஸோ என்ன பண்ணுங்கள், அதையும் பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிறது பாருங்கள். ப்ரூவ் தட் டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ் டியூரிங் LC ஆசிலேஷன். LC ஆசிலேஷன் அப்போ அந்த டோட்டல் எனர்ஜி கன்சர்வ் ஆகிறத பற்றி என்ன சொல்கிறாங்க, அதை ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4th லெசனை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5th லெசன் ரொம்ப ஷார்ட்டான லெசன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா பண்ணுங்கள், ஃபஸ்ட் லெசன் 5th லெசனை படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு பற்றி சொன்னேன். ஸோ அதுக்காக தான் இந்த லெசனு. 5th லெசனை பொறுத்த 2 மார்க்ஸில் பார்த்து 10 தான் இருக்குது. ரேடியோவேஷன் என்ன, மைக்ரோவேஷன் என்ன, ஐஆர் ரேடியேஷன், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமாரே, இது எல்லாமே என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அந்த ஸ்பெக்ட்ரம் ஒரு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இது 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் நம்ம என்ன பண்ண தேவையில்ல இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அது. ஓகேவா, இந்த 10 2 மார்க்குமே ரொம்ப சிம்பிளஸ்ட் 2 மார்க்கு. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேலா, டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ்னால் என்ன, ஹவ் ஆர் தே யூஸ்ட் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் பிரசன்ட் இன் த சன். அது எதனால அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னா நடுவில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டார்க் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டார்க் லைன்ஸை நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு என்ன பண்ணால் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனு, நெக்ஸ்ட் வந்து ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து ஆக்சிலேட்டட் சார்ஜஸ் மூலயமா கிரியேட் ஆகுது அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெக்ட்ரம்னாலே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்ன்றது கீழே 5th கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க 6th லெசன், லாஸ்ட் லெசன், நம்ம குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனோட லாஸ்ட் லெசனு. ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம். ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்டிக்ஸு. வேவ் ஆப்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்ம அதுக்கப்புறம் வரப்போகிற லெசன்ஸில் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. அதோட டேரக்ஷனை பார்த்து மாற்றினா அதே டேரக்ஷனில் வந்து அதே பாத்தில் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன் ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஏ லென்ஸு P = 1/f. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், உட்காந்து பொறுமையாக பாருங்கள். அடுத்து வந்து டிஸ்போஷன்னால உருவாகுது ரெயின்போ. ஓகேவா, ஸோ டிஸ்போஷன் ரொம்ப முக்கியம், உட்காந்து பாருங்கள். அடுத்தது ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. ஸ்கை ஏன் நீல நிறத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ உட்காந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரீசன் ஆஃப் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ். ஓகேலா, அப்போ இருக்கும்போது மட்டும் எப்போ ஏன் ரெட்டிஷாக இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்கேட்ரிங் அந்த விஷயம் நம்மளுக்கு அங்கே இன்க்ளூட் ஆக போகுது. அதுலேயே ரியலைஸ் ஸ்கேட்ரிங் ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ உட்காந்து பாருங்கள். ஒய் டூஸ் க்ளவுட் அப்பியர் ஒயிட், ஏன் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு
ஆன்சர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிடலாம். சைன் கன்வென்ஷன்ஸ்னால் நம்ம என்னென்ன எப்படிலாம் எழுதணும், என்னென்னலாம் ரூல் இருக்குது அப்படின்றது தான், ஒன்றுமே கிடையாது. இப்போ லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதுக்கு வரது எல்லாமே மைனஸ், ரைட்டில் இருந்தால் ப்ளஸ், சிம்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் பார்த்தனா என்ன, அது எப்படி நம்ம ஒப்டைன் பண்ணுறோம் ஈக்குவேஷன் மூலயமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப சிம்பிள், அது பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள்லாம் என்ன அப்படின்றது. ஓகேங்களா? அதை கிட்ட வரும்போது லாங் போகும்போது அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. டிரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்ஸ் இன் கான்டாக்ட். அடுத்து வந்து ரெயின்போஸ் ஃபார்ம்டு, ரெயின்போஸ் ஃபார்ம்டு, மேலே பார்த்தல டிஸ்போஷனு அதோட இதுதான். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் derive the mirror equation and the equation for lateral magnification. ஓகேங்களா? mirror equation என்ன, இதில் வந்து தமிழில் வந்து ஆடி சமன்பாடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசியூஸ் மெத்தட், லைட் வந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுது அப்படின்றத இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 3 × 10⁸ வந்து பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அது எப்படின்றது ரொம்ப இயர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது, அது உண்மை தானா அப்படின்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அதோட சிக்னிஃபிகன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க ப்ரிசம் refractive index of the middle of the prism, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஷன்னா என்ன, obtain the equation for dispersive power of a medium. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 12th குவார்டர்லி எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனீங்க. கண்டிப்பாக இது நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான், இதுக்கு மேலே உங்களை தாண்டி வரணும்னா வரது வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஆப்பில் வந்து பிடிஎஃப் நோட்ஸ், டைம் டேபிள் அண்ட் ஸ்டடி பிளானு, ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.